சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில தான் சிவா வந்து இருக்கார். சிவா பார்த்தீங்க அப்படின்னா செய்யாத குற்றத்துக்காக வந்து சிந்துவை கடத்திட்டு போனதா அந்த பழியவும் சம்மந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்னேகா கொடுத்த கேஸுக்கும் அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸ்னேகா கொடுத்த கேஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா சிவா அந்த தண்டனையை ஒத்துக்கிறாரு. நான் ஸ்னேகாவை லவ் பண்ணதையும் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிந்துவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணதையும் ஒத்துக்கிறாரு. வேறு வழியே இல்லை. குடும்பத்துக்காக குடும்பத்தில் யாருமே வந்து சிந்து வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருமே அவங்க பெரியம்மாலேருந்து எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக சிவா எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜு வந்து இந்த தீர்ப்பை வந்து 18ஆம் தேதி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. சிவா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு சிந்துக்கிட்ட அவங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்து சிந்துக்கிட்ட கொடுக்குறாங்க. நாளைக்கு தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீ வந்து பத்திரமா வச்சிரு, எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாவை நினச்சி ரொம்பவே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. ஸோ சிவாவுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து சிந்து வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி சிவாவை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.